ஜெய்பீம். எனது பேர் தனிகாச்சலம். டாக்டர் அம்பேத்கர் கல்வி மேம்பாட்டு மையத்தின் நிறுவனர், காரைக்கால் மாவட்டம். நான் குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு வயசு 60 ஆகுது. முஸ்லீம் சகோதரர்கிட்ட நன்கு பழகக்கூடியவர். சகோதர தத்துவம் எங்கே இருக்குன்னு கேட்டால் முஸ்லீம் சமூகத்தில் தான் இருக்கு. அவங்க மனித நேயத்தை அதிகபட்சமாக பேணி காக்கிறவங்க, அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அதிகமாக. அந்த பண்பினால் தான் நான் இன்னைக்கு உருவெடுத்திருக்கேன். இன்னைக்கு 4 பேருக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன். அந்த நல்ல பழக்கம் அது என்னன்னா, இல்லாதவருக்கு இயன்றது செய். அதை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் வருந்தத்தக்க விஷயமும் இருக்கு அதில். அது என்னன்னா, சில முஸ்லீம் சகோதரர்கள் முஸ்லீம் அரசியல்வாதியை மாறி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நயவஞ்சகத்தோடு சேர்ந்து கஞ்சா விற்கிறவர்களை காரைக்காலில் அதிகபட்சமா உற்பத்தி பண்றாங்க. அவங்க ஒரு மார்க்கத்தை தெரிஞ்சவங்களா இல்ல தெரியாதவங்களா? பள்ளிவாசலுக்கு 5 வேளை தொழுவு போறேன்னு 4 பேரை வேஷம் போடுறவங்களா? எனக்கு புரியல. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கம் என்ன சொல்ல போகிறது? இதான் இந்த மார்க்கத்தினுடைய ஒரு கேள்வியா நான் வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து வர சமுதாயத்துல வன்முறை தலைவிரிச்சு ஆடுது. அந்த வன்முறை தலைவிரிச்சு ஆடுவதற்கு இது போன்ற நபர்களும் காரணமாக அமையதுனால இந்த மார்க்கம் அவர்களையாவது மாற்றட்டும். அண்ணன் தனியாசலம் அவர்கள் அருமையான ஒரு கேள்வியை ரொம்ப உணர்ச்சி பொங்க சொற்பொழிவு நடையில் அருமையா சொல்லிட்டாங்க. அந்த கேள்வி உண்மையில் நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த சமூகம் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு எழுந்தாதான் சமூகம் மாறும். சமூகம் என்பது தனி கிடையாது, நம்மளால உருவானதான சமூகம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை பார்த்து இது மாறணுமே அப்படின்னு நான் கொந்தளிச்சாதான் இந்த சமுதாயம் மாறுறதுக்கு அடுத்த கட்ட ஸ்டெப்பை நான் நோக்கி நகர முடியும். அப்ப அந்த வகையில இந்த கஞ்சா, இந்த போதை வஸ்துக்களுக்கு முஸ்லீம்கள் சில பேர் காரணமா இருக்கிறாங்க. அது சமூகத்தை வீழ்த்தி கொண்டிருக்கிறது, வன்முறையின் பக்கம் தூண்டிக்கிட்டு இருக்குது, தள்ளிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அவங்க தொழக்கூடியவங்களா கூட இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் ஆல்ரெடி இந்த கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. இந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களுக்கு அரபு நாடுகளில், முஸ்லீம் நாடுகளில் வழங்கப்படுகிற தண்டனை குறித்து கூட சொன்னேன். மரண தண்டனை, மறுபேச்சுக்கு வேலையே கிடையாது. உண்மையில இஸ்லாத்தின் மீது அக்கறை உடையவர்களாக முஸ்லீம்கள் இருந்தால், ஒருவேளை இந்த வேலையை செஞ்சவர் என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா, அந்த அண்ணனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிற தம்பியாக நான் இருந்தால்தான் நான் உண்மையான முஸ்லீம் அர்த்தம். அண்ணன்லோ அப்படின்னு பாசத்தை கொட்டினோம்னா நான் முஸ்லீம் இல்லை, நான் அண்ணன் தம்பியா இருந்திருக்கேன், தவிர முஸ்லீமா இருக்கல. சமூகத்தை நேசிக்கிறவே இல்லை. இஸ்லாம் சமூகத்தை நேசிக்கிற மார்க்கம். அப்ப நீங்க சமூகத்தை நேசிக்கிறவர்களாக, மனிதநேயம் கொண்டவர்களாக, அடுத்த தலைமுறை மீது அக்கறை கொண்டவர்களாக, இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருந்தால் இதற்கு எதிராக பேசணும், இதற்கு எதிராக பாடுபடணும். பள்ளிவாசலுக்கு வந்துட்டா எல்லா தப்பும் செஞ்சுக்கலாமா? அல்லாஹ் ஒருத்தமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா உடனே எல்லாம் புனிதமாயிருவாரா? இவனை சோப்பு போட்டு கழுவுற தீர்த்தமா அது? அவருடைய வாழ்க்கை எப்படி வாழ்றாருன்னு வச்சுதான் முஸ்லீமும் இஸ்லாம் இல்லாத தீர்மானிக்கப்படும். வெறும் வார்த்தைகளால், வெறும் வழிபாடுகளால் ஆனதல்ல இஸ்லாம், வாழ்வியலால் ஆனது இஸ்லாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பிற மனிதர்களை நேசிப்பதும், மனித குலத்திற்கு நன்மை செய்வதும் அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் இந்த மார்க்கத்திற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாங்க. நிறைய நேரங்கள்ல நிறைய விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தடவை இஸ்லாம்னா என்ன தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு சிறிதா விளக்கம் கொடுத்தாங்க. அத்தீனு அந்நஸீஹா. இஸ்லாம் என்றாலே அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடுவது எதுவோ அதுவே இஸ்லாம். இதை விட வேற வேணும்? இது நன்மை நாடுற விஷயமா? தீமையை நாடுனா அப்ப இஸ்லாத்தை அழிக்கிறார்னு அர்த்தம், இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுறான்னு அர்த்தம். இஸ்லாத்தின் பெயராலே ஊடுருவி இருக்கிற, இஸ்லாமிய பெயரால் உண்டாகி இருக்கிற கேன்சர் கிருமின்னு அர்த்தம். அதனால மற்ற சமுதாயத்து மக்கள் அவங்க யாரும் குறிப்பிடுறாங்க என்னன்னு தெரியாது. ஒருவேளை இந்த பகுதியில உங்களுக்கு யாருக்கேனும் அந்த நபர் அறிமுகமானவராக இருந்தால் அவருக்கு எதிராக வேலை செய்து உடனடியாக அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து இந்த பெருங்குற்றத்திலிருந்து இந்த சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன்.